மனோஜும் விஜயாவும் அங்கே மனோஜோட ஷோரூமுக்கு முன்னாடி 3 மந்திரம் போட்ட முட்டையை வச்சது யாரு அப்படின்னு அதை பற்றி சிந்திக்காம அதை முழுமையாக நம்பிட்டு அந்த சாமியார் சொன்னார் இல்லையா பரிகாரம், அதுதான் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வேப்பிலையை கட்டிட்டு தீச்சட்டி ஏந்தி ஊர் முழுக்க சுற்றி வரணும்னு அந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு ஆயத்தமாகிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ச்சே இதெல்லாம் இந்த காலத்தில் இப்படி நம்பிட்டு இருக்காங்க ஆன்ட்டியும் மனோஜும் சரியான லூசுங்களா இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு, ச்சே ஆனால் இந்த 3 முட்டையை வச்சது யாரா இருக்கும்? கண்டிப்பாக இது மனோஜை பழி வாங்குறதுக்காக வச்ச முட்டையாக இருக்காது. ஏன்னா அவனே ஒரு லூசுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவனை போய் பழி வாங்குறதுக்கு வேற யார் இருக்க போறா? கண்டிப்பாக இது நம்மளை யாராவது பழி வாங்குறதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. அந்த சமயம் சிட்டி ரோஹிணிக்கு கால் பண்ணுறாரு. உடனே ரோஹிணி, இவன் வேற கால் பண்ணுறான், இந்த டைமில் இவன் காலை எடுத்தோம் அவன் ஏதாவது குண்டை தூக்கி போட்டு நம்மக்கிட்ட இருந்து பணம் கறக்கிறதுக்கு தான் பார்ப்பான், அதனால் நம்ம இப்போ ஃபோனை எடுக்கவே கூடாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் சிட்டி விடுவனான்னு தொடர்ந்து 4-5 டைம் ரோஹிணிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ரோஹிணி ரொம்ப பயந்துடுறாங்க. இவன் வேற 4-5 டைமுக்கு மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், என்னன்னு நம்ம வித்யா கிட்டையாவது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரோஹிணி. அங்கே வித்யா பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் ஃபுல் கட்டிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஃபோன் பண்ணங்காட்டி, ச்சே இப்போ தான் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடலான்னு நம்ம உட்காந்தோம், இந்த டைமில் கூட விடமாட்டாளே, இப்போ என்ன பிரச்சனையோ கொண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணியிருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு வித்யா ரோஹிணியோட காலை அட்டன் பண்ணுறாங்க. அங்கே ஹோட்டலில் அந்த லெக் பீஸை எடுத்து கடிச்சிட்டு அப்போ பேசுகிற ரோஹிணி, ஏ வித்யா எங்கே இருக்கடி, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா, இப்போ தாண்டி நான் நிம்மதியாக சாப்பிடலான்னு உட்காந்தேன், அதுக்குள்ளே கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டியா, என்ன ப்ராப்ளம், வழக்கம் போல் ப்ராப்ளம் பற்றி சொல்கிறதுக்கு தானே ஃபோன் பண்ணேன், அதுதான் அந்த ஃபோனை தூக்கி நான் தூரமாக கடலில் போட்டுட்டேனே, இப்போ மறுபடியும் என்னடி பிரச்சனை அப்படின்னு ரோஹிணி கிட்ட வித்யா கேட்குறாங்க. அதற்கு ரோஹிணி, ஐயோ வித்யா இப்போ பிரச்சனையே பெரிய பிரச்சனையே கால் பண்ணியிருக்கு, அதுதான் அந்த சிட்டி ஏனோ 4-5 தடவை என் ஃபோனுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு பயமாக இருக்குது வித்யா, அதனால நான் ஃபோனே அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வித்யாவுக்கு அங்கே ப்ரௌன் மணிக்கிட்ட இருந்து கால் வருது. அப்போ பேசுகிற வித்யா ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, என்னடி உனக்கு சிட்டி கிட்ட இருந்து கால் வருது, எனக்கு அந்த மலேசியா மாமாவா நடிக்க வச்சோமே அந்த ப்ரௌன் மணி வேற கூப்பிட்றான், சரி ரோஹிணி இரு என்ன பிரச்சனை நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் உனக்கு திரும்பவும் கால் பண்ணுறேன் அப்படின்னு வித்யா ரோஹிணியோட காலை கட் பண்ணிட்டு ப்ரௌன் மணி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பேசுகிற ப்ரௌன் மணி, மேடம் என்ன மேடம் என்னை வம்பலை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, தேவையில்லாமல் அந்த கல்யாணி பொண்ணு வீட்டில் போய் என்னை அவளோட மாமாவாக நடிக்க வச்சு இப்போ நான் வசமாக மாட்டிக்குவேன் போல், இந்த ஆள் மாறாட்ட கேஸ் போட்டாங்கன்னா 15 வருஷம் ஜெயிலாமே, எனக்கு ஏன் மேடம் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாமல் பண்ணி வம்பில் சிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட பேசுகிறாரு ப்ரௌன் மணி. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, அண்ணா என்னண்ணா என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்லுங்கள் அப்போ தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா என்னோட கறிக்கடையை அந்த மீனா பொண்ணு இருக்குல்ல அது கண்டுபிடிச்சி இன்னைக்கு கறி வாங்கறதுக்கு வந்துடுச்சு, நல்ல வேலை என் தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டு நான் மறைச்சிட்டேன், இல்லைன்னா அந்த பொண்ணு என்னை கண்டுபிடிச்சிருந்தா உள்ள ஜெயிலில் தான் 15 வருஷம் நான் களி திங்க வேண்டியது தான், அதுவும் இந்த பணம் கட்டி வக்கீல் அது இதுன்னு என்னையெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு ப்ரௌன் மணி. உடனே வித்யா சொல்கிறாங்க, அதுதான்ண்ணா அந்த பொண்ணு மீனா கண்டுபிடிக்கல, அப்புறம் ஏன் பயந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா கண்டுபிடிக்கல, அந்த மீனா பொண்ணு கூட இன்னொரு பூ கட்டுற பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு ரெகுலராக என்னோட கடையோட கஸ்டமர், அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா மீனா கிட்ட இனிமேல் ரெகுலராக கறி எடுக்க வரணும்னா இந்த அண்ணா கடைக்கு வாங்க அப்படின்னு மீனா கிட்ட என் கடையை பற்றி பெருமையாக பேசுச்சுமா, அதை நம்பிட்டு அந்த மீனா பொண்ணும் கண்டிப்பாக நாங்கள் கறி எடுக்கணும்னா இனிமேல் இந்த அண்ணா கடைக்கு தான் வருவோம், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர்கிட்டையும் கறி எடுக்கணும்னா இங்கே தான் வர சொல்லி இனிமேல் நான் சொல்லுவேக்கா அப்படின்னு அந்த மீனா பொண்ணு அந்த பூ கட்டுற பொண்ணுக்கிட்ட சொல்லுச்சு. இனிமேல் முத்து ஏதாவது என் கடை பக்கம் வந்தான்னா நான் என்னமா ஆகிறது, அது எப்படியோ இந்த ஒரு தடவை நான் தப்பிச்சேன், இருந்தாலும் அந்த மீனாவுக்கு சந்தேகம் இருக்கும் போல தான்,
ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுச்சே, உங்கள் குரலை எங்கேயோ நான் கேட்ட மாதிரி இருக்கேன்னா அப்படின்னு. நான் அது இதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். வித்யா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ப்ரௌன் மணி. அண்ணா, இப்போதைக்கு பிரச்சனை இல்லையில்ல, மீனா போயிட்டால அங்கேருந்து கிளம்பி. இனிமேல் அப்படி யாரும் அங்கே வராத மாதிரி நான் ரோஹிணி கிட்ட சொல்லி அங்கே வீட்டில் பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. அங்கே கறியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற மீனா நல்ல முறைக்கு சமைக்கிறாங்க. அப்போ வித்யா ப்ரௌன்மணி கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க, அண்ணா உங்கள் கடைக்கு இனிமேல் மீனாவோ முத்துவோ இல்லை ரோஹிணி வீட்டு சேர்ந்த யாருமே கறி வாங்கறதுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இப்போவே நான் இதை பற்றி ரோஹிணி கிட்ட பேசுகிறேன், நீங்கள் பயப்படாமல் உங்கள் கடையை வழக்கம் போல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வித்யா. அப்போவே ரோஹிணி மறுபடியும் கால் பண்ணுறாங்க. என்னடி ப்ரௌன்மணி கிட்ட பேசிட்டியா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு ரோஹிணி கேட்கும் பொழுது, ஏய் ரோஹிணி, நாம் மறுபடியும் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம். இன்றைக்கி மீனா அதுதான் உங்கள் வீட்டில் கறி இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வேண்டி கறிக்கடைக்கு அந்த அண்ணா கடையை கண்டுபிடிச்சி போயிட்டாலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இங்கே தான் வருவோம், நானும் என் வீட்டுக்காரரும் கறி எடுக்கிறதுக்குன்னு உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காளாமா. இதை நீ தாண்டி எப்படியாவது இனிமேல் அந்த கடை பக்கமாக அவங்க போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி பொறை ஏறிக்குது சாப்பிட சாப்பிட. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கிற முத்து தண்ணியை எடுத்து கொடுத்து, என்ன பார்லரம்மா, உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல், மலேசியாவிலேருந்து உங்கள் மாமா நினைக்கிறாரா இல்லை உங்கள் அப்பா நினைக்கிறாரோ என்னவோ, இந்தாங்க இந்தாங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு முத்து எகத்தாளமாக பேசங்காட்டி ரோஹிணி ஒரு முறைச்சிட்டு அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு உடனே நம்ம இனிமேல் இந்த கறிக்கடை பக்கமாக இவங்க போகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மீனா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. மீனா, இந்த கறியை எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு அங்கே டைனிங் டேபிளில் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிற முத்துவை பார்த்து சொல்கிறாங்க மீனா. என்னங்க, இன்னைக்கு கடையில் வேலை செய்கிற பூக்கட்டுற அக்கா என்னை ஒரு கறிக்கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கறிக்கடையில் அவ்வளவு பிரமாதமாக கறி வெட்டி தாராருங்க அந்த கறிக்கடைக்காரர். அது மட்டும் இல்லைங்க, எனக்கே ஒரே ஆச்சரியம், அங்கே இவங்க ரோஹிணியோட மலேசியாவிலேருந்து வந்தார் இல்லை அந்த மாமா மாதிரியே ஒரு ஆளுங்க. அவர் ஏதோ சளி தொண்டவலின்னு சொல்லிட்டு முகத்தில் துண்டை சுற்றி இருந்தார். அந்த துண்டை மட்டும் எடுத்திருந்தா அப்படியே அவர் மலேசியா மாமாவாக தான் இருக்கணும், அப்படி இருக்குங்க ஒரே மாதிரி. என்னால் நம்பவே முடியல, குரல் கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்லிகிட்டே போகும் பொழுது உடனே ரோஹிணி வாமிட் வர்ற மாதிரி எழுந்து போய் அங்கே வாஷ் பேஷனில் வாமிட் எடுத்துடுறாங்க. என்ன கறி இது, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க மீனா, என்ன இப்படி டர்ட்டியாக இருக்கும் போல், சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏதோ கெட்ட கறியை கலந்துருப்பாங்க போல், எனக்கு என்னமோ இந்த கறிக்கடை சரியாக படலை, யார் பேச்சை கேட்டு போய் இங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க மீனாவை ரோஹிணி. உடனே முத்து சொல்கிறாரு, ஏய் ரவி, ஸ்ருதி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் அப்படியே தோணுது, எனக்கு என்னமோ எப்போவும் நாம் கறி வாங்குகிற கடையை விட இந்த கடை பெட்டராக தான் இருக்கிற மாதிரி டேஸ்ட்லலாம் எனக்கு தோணுது. என்னப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கிற அண்ணாமலையை பார்த்து கேட்குறாரு முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, எந்த கடையில் கறி வாங்கினா என்னப்பா, மீனா கையால் சமைச்சா அதோட ருசியே தனிதான், உண்மையாலுமே மீனா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்போ உடனே எரிச்சலில் பார்க்குற ரோஹிணி, அங்கிள் வேற நேரங்காலம் புரியாமல் எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவை பாராட்டுறதவே தொழிலாக வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு, என்னமோ எனக்கு இந்த கடையில் வாங்கின கறி சுத்தமாகவே ஒத்துக்கலை, ஏதோ கெட்டுப்போன கறியை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு, இனிமேல் யார் கறி எடுக்க போனாலும் இந்த கடைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. அங்கே இன்னொரு பக்கம் அங்கே ஹாலில் கறி குழம்பு மணத்தை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கவே முடியலை விஜயாவுக்கும் மனோஜுக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தான் இவங்க நான்வெஜ் சமைக்கணுமா, எல்லாம் இந்த பூக்கறியோட பிளான் தான் இது. இல்லைன்னா இப்படி நானும் மனோஜும் இப்படி விரதம் இருக்கும்போது இவங்க எல்லாரும் நான்வெஜ் சமைச்சு அதுவும் பிரியாணி சமைச்சு இப்படி கட்டுன்னு கட்டிகிட்டு இருப்பாங்களா, எல்லாம் வேணும்னே எங்கள் வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிறதுக்கு வேண்டி, அதுவும் சாப்பிட்றதுனா கம்முன்னு சாப்பிட்டா எந்திரிச்சு போகிறாங்க, தேவையில்லாமல் டேஸ்ட்டு நல்லா இல்லைங்கிறாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறாங்க, சூப்பராக இருக்குங்கிறாங்க. என்ன மனுஷங்க இவங்க, இங்கே 2 பேர் சாப்பிடாம விரதம் இருக்கோம், எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் பரிதாபமா இல்லையா, இப்படி தான் எங்களை முன்னாடி வச்சுட்டு இப்படி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நான்வெஜ் பிரியாணி சாப்பிட முடியாமல்
ச்சே, நாம விரதம் இருக்க வேண்டியதா போச்சே அப்படின்னு அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் சண்டைக்கு அப்படி போறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, இவளை யாரு விரதம் இருக்க சொன்னது? இவளுக்கும் வேணும்னா எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. நம்ம என்னமோ விரதம் இருக்க சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு சண்டைக்கு வரா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா ப்ளீஸ்மா, எங்காச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதாவது சாப்பிட்றாதீங்க. நான்வெஜ் பிரியாணி உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் நாளைக்கு வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு நாள் இது நம்ம 2 பேர்த்தோட உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைமா, மறந்துடாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே விஜயா, டேய் வாயை மூடு, எனக்கு தெரியும் எல்லாம் உனக்காகத்தானடா வாயை கட்டி வயிற்ற கட்டி இப்படி உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் சும்மா நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அதுதான் ஒரு தடவை சொல்லிட்டேல்ல, நான் சாப்பிட மாட்டேன். தேவையில்லாமல் என்னோட பொறுமைங்க எல்லாரும் சோதிக்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டே ரோஹிணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, ஏம்மா என்ன மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா அப்படின்னு.